Hi everyone, welcome to our channel. It's Learn Daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் குரிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். லெசன் 3ல இருந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்பர் 18. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 17 வந்து இம்பார்ட்டன்ட் சம், அதை செஞ்சு பார்த்துக்கோங்க. 18 பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் an object of mass 50 kg at rest on the floor. ரெஸ்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ் வந்து 50 kgன்னு கொடுத்துருக்காங்க. A force of 5 Newton is applied on the object but it does not move. ஒரு 5 நியூட்டன்ற ஃபோர்ஸை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை. ஓகேவா? வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட்? அதில் ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன, அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது எப்போ உங்களோட ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோடைய வேல்யூ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட அதிகமாக இருந்தால் மூவ் ஆகும். இங்கே அப்படி இல்லை, அதனால் அது மூவ் ஆகலை. சரியா? இங்கே உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் படிக்கும் போதேவும் அந்த கண்டிஷன்ஸ் படிச்சிருப்போம். 0 less than or equal to Fs less than or equal to μs n அப்படின்னு சொல்லி ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா படிச்சுட்டு அதில் ஒரு 4 கேசஸ் படிச்சிருப்பீங்க. ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாதப்போ அதோடைய வேல்யூ எஃப்எஸோட வேல்யூ ஈக்குவல் டு 0. அதே ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பேரலாக அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் எஃப்எஸோட வேல்யூ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே ஸ்லைடாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எஃப்எஸோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேஸ் படிச்சிருப்போம். 0லேருந்து μsnக்குள்ளே அந்த வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 3 கேசஸ் படிச்சிருப்போம். இதில் நம்ம இது செகண்ட் கேஸ். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, பேரலாக நம்ம வந்து ஃபோர்ஸும் அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே அப்ளை பண்ணியும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை விட அது அதிகமாக இல்லை. ஸோ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு அந்த கண்டிஷன் படி எஃப்எஸோடைய வேல்யூ எஃப் எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவல், செகண்ட் கேஸ் படி. அப்போது இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறபடி பார்த்தீங்கன்னா எஃப்எஸோட வேல்யூ, அதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்க அப்ளைடு ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளோ? 5 நியூட்டன். ஸோ அதுதான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர் இருக்கு. ஓகேவா? ஸோ மேலே லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். when the object is at rest, external force and static friction force are equal and opposite. ஓகேவா? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்து எக்ஸ்டர்னல் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளையும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டுமேவும் ஈக்குவலாகவும் ஆப்போசிட்டாகவும் இருக்கும். அதனால் எஃப் எக்ஸ்டர்னலோட வேல்யூ உங்கள் சம்மில் கொடுத்துருக்கிறது படி 5 நியூட்டன். அதுதான் உங்களுடைய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோடைய ஃபோர்ஸ் வேல்யூவாகவும் இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூவாகவும் இருக்கும். சரியா? ஸோ அதோடு முடிச்சுட்டாங்க. பட் என்ன ஒரே ஒரு வித்தியாசம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஆப்போசிட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதில் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து 1 மார்க்கில் தான் கேட்க சான்ஸ் இருக்குது, வேறு எதுலேயும் கேட்க மாட்டாங்க. சரியா? இதில் அந்த செகண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 கண்டிஷன். ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலை அப்படின்னா எஃப்எஸோட வேல்யூ 0, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது செகண்ட் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்து எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபோர்ஸ் வந்து பேரலாக அப்ளை பண்ணியிருக்கோம். எதுக்கு? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு பேரலாக. அப்படி இருந்தால் ரெண்டோட மேக்னிடியூடும் ஈக்குவலாகவும் ஆப்போசிட்டாகவும் இருக்கும். ஸோ இது இங்கே ஈக்குவல்னு சொல்லி போட்டு ஆன்சர் எடுத்து எழுதிட்டோம். சரியா? தேர்ட் கேஸ் வந்து ஸ்லைட் ஆகுது அப்படின்னா அங்கே எஃப்எஸோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும், அதாவது μsnக்கு விட அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ இந்த சம்மில் டவுட் எதாவது இருந்தால் கேளுங்க. இன்றைக்கி தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ.